இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு சூரிய கிரகணம் வந்து நடக்கப் போகுது. பிப்ரவரி 17 செவ்வாய்க்கிழமை. இந்த சூரிய கிரகணம் எத்தன மணிக்கு ஆரம்பிச்சு, எத்தன மணிக்கு முடியுதுன்றத பார்க்க போறோம். கூடவே, இப்ப இந்த வீடியோ நீங்க கேட்குறீங்க, பிரெக்னன்ட்டா இருக்கிற பெண்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சூரிய கிரகணத்த நெனச்சு ஒரு பயம் இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்ட்டா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த கிரகணம், சூரிய கிரகணம் ஆகட்டும், இல்ல சந்திர கிரகணம் ஆகட்டும், கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. வெளிய போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம சூரியன பார்த்தோம்னா, பேபிக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துரும்னு சொல்றாங்க. வெயில் படக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டவுட் எல்லாம் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ, அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க நெனைக்கிற அளவுக்கு ரொம்ப பயப்படணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சூரிய கிரகணத்தப்போ இது வந்து மத்த நாட்கள் மாதிரி ஒரு சாதாரண நாள் தான். சில விஷயங்கள் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப சூரியனோட ஒரு பகுதி, பாதி பகுதி, இல்ல நடுப்பகுதி மட்டும் நிலாவால மறைக்கப்படுறது தான் சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பகுதி மட்டும் மறைச்சு, ஒரு பகுதி தெரியும்போது, நார்மலா இருக்கிறதை விட நமக்கு வெளிச்சம் அதிகமாவும், வெப்பம் அதிகமாவும் இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். கூடவே என்னன்னா, 3ம் ஒரே நேர்கோட்டு பாதையில இருக்கிறதுனால, ஒரு ஒரு கோள்கள்ல இருந்து வரக்கூடிய இந்த ரேடியேஷன் சொல்றோம்ல, அது வந்து நமக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ, அதனால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னும் சிலர் வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த சூரிய கிரகணத்தப்போ சில விஷயங்கள் நம்ம பயமுறுத்துற மாதிரி பிரெக்னன்ட்டா இருக்கவங்கள சொல்றாங்கல்ல, அது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது. உலகத்துல பல நாடுகள்ல சொல்லத்தான் செய்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணாட்டி சில விஷயங்கள் நீங்க பண்றது நல்லது. எத்தன மணிக்கு ஆரம்பிச்சு, எத்தன மணிக்கு சூரிய கிரகணம் நாளைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 மணி 26 நிமிடம் மத்தியானம் ஆரம்பிக்குது. ஸோ மத்தியானம் 3 மணி 26 நிமிடம்க்கு ஆரம்பிச்சு, நைட் 7 மணி 57 நிமிடம்க்கு இந்த சூரிய கிரகணம் முடியுது. ஸோ 3:30லிருந்து 8 மணி வரைக்கும் இந்த மாதிரி 4 1/2 மணி நேரம் நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போ பீக்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5:42க்கு 5:45க்கு. இது அந்த ஒரே நேர்கோட்டுல பாஸ் ஆகும்னு சொல்லுவாங்களே, அது வந்து 5 மணி 42 நிமிஷம் தான் பாஸ் ஆகுது. இந்த சூரிய கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா நம்மனால இந்தியால இத பார்க்கவோ, உணரவோ முடியாது. இது வெளிநாடுகள்ல தான் நெறைய நாடுகள்ல நடக்குது. நமக்கு வந்து நடக்கல. ஸோ இதோட தாக்கம் வந்து இந்த தடவ வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்துல அதிகமா இருக்காது. ஸோ பிரெக்னன்ட்டா இருக்கவங்க கண்டிப்பா இத நெனச்சு நீங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நார்மலா இருக்கக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டி, நீங்க என்னெல்லாம் டெய்லி பண்ணுவீங்களோ, உங்களோட நார்மல் லைஃப்ல என்னெல்லாம் பண்ணுவீங்களோ, அது எல்லாமே பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப செக்கப்க்கு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகணும். எனக்கு டெலிவரி இருக்கு. எனக்கு முக்கியமான ஸ்கேன் பார்க்க வரச் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக வேண்டியதா இருந்துச்சுன்னா, பயமே இல்லாம கண்டிப்பா நீங்க போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ, இப்ப இந்த டைம்ல 3:30லிருந்து 8 மணி வரைக்கும் சூரிய கிரகணம் நடக்குதுல்ல, இப்ப இந்த டைம்ல வெளிய போலாமா? அந்த வெயில்ல படுறனால ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, நான் சொன்ன மாதிரி இது இந்தியால இதோட தாக்கம் பெருசா இருக்காது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். சூரிய கிரகணம் நடந்தாலே அது நமக்கு நடக்கும். நமக்கு வயிறுல படும். பயமா இருக்கு அப்டின்னெல்லாம் நெனைக்காதீங்க. இது இந்த தடவ நமக்கு வந்து நடக்கல. அதனால ரொம்ப நீங்க பயப்பட தேவையில்ல. உணவு வந்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கு என்ன ஆகும்னா, இந்த சூரிய கிரகணம் அப்போ அது சூரிய கிரகணம்னாலயா? இல்ல வேற ரீசனான்னு தெரியல. பட் கண்டிப்பா நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டைம்ல வந்து வயிறு உபாதை, அதாவது சரியா வயிறு ஒத்துக்கல, சாப்பிட்டது ஒத்துக்கல, வாமிட் ஆயிடுச்சு, டயரியா ஆயிடுச்சு. இந்த மாரிலாம் சொல்லி நானுமே கமெண்ட்ல கேள்விப்பட்டிருக்கேன். நெறைய பேரு நான் வந்து சூரிய கிரகணமும் தெரியாம சாப்பிட்டேன். சாப்பிட்டு எனக்கு வாமிட் வந்துருச்சு. எனக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ எதனால எனக்கு ஃபுட் அலர்ஜி ஆயிருக்குமா? பாய்சன் ஆயிருக்குமா? இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால நான் சொல்றேன். இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய உணவுகள் மட்டும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை எடுங்க. உங்களுக்கு சிம்பிளா இருக்கக்கூடிய இதமான ஃபுட்டா எடுங்க. ஆயிலி ஃபுட் ஆர் அவுட் சைடு வாங்குன ஃபுட், நான் வெஜ் இந்த மாரி எடுத்துக்காதீங்க. மத்தபடி நீங்க நார்மலா ஃப்ரூட்ஸ், ஜூஸ், பால், டீ, காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா, அது மில்க்
அந்த மாரி கொஞ்சம் ஹாட்டா இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டா இருக்கிறது, ஆயில் ஐட்டம், சிக்கன் அந்த மாரி நான் வெஜ்ஜு வந்து நீங்க எடுத்துக்க வேணாம். இப்ப நீங்க வெளிய போக வேண்டியது இருக்கு. போலாமான்னு கேட்டீங்கன்னா போலாம். பட் அந்த 4 1/2 மணி நேரமும் வெயில்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகாம பார்த்துக்கோங்க. இப்ப வெயில் வந்து சில இடத்துல 6 மணி, 6:30 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ, அவ்வளோ நேரம் இப்ப 3 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் வெயில்ல சுத்துறது, அந்த மாரி பண்ணாம ஒரு எங்க போகணுமோ அங்க போயிட்டு ஒரு முக்கியமான விஷயம்னா, அத மட்டும் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு வர்றது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. போறதுனால பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ, இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரியே அந்த கிரகணத்தப்ப, இப்ப சமைக்க கூடாதா? ஏற்கனவே சமைச்ச ஃபுட்ட தான் சாப்பிடணுமா? அந்த டைம்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்டின்னெல்லாம் நெறைய பேருக்கு வரும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி உணவுகள் நீங்க எப்படி எடுப்பீங்களோ, எப்ப சமைப்பீங்களோ, அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். அதே மாரி இந்த ஷார்ப்பான திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது நெறைய பேருக்கு டவுட் வரும். கொஞ்சம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பொருட்கள் அந்த ரேடியேஷன்ஸ்னால நேரா நிக்கும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அம்மிக்கல். ஸோ, அதனால தான் அந்த ஷார்ப்பா இருக்கக்கூடியதெல்லாம், ஒருவேளை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணலன்னா, அது எங்கேயாவது பட்டுருமோ அப்படின்றதுக்காக சொல்றது. ஸோ, நீங்க அத பொறுமையா சேஃபா ஹேண்டில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லக்கா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்களும் அதை அவாய்ட் பண்றது நல்லது. கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் ஈரக்கைய தொடாம பார்த்துக்கோங்க. அது கிரகணத்தப்பன்னு கிடையாது. எப்பயுமே அதெல்லாம் ஃபாலோ பண்றது நல்லது. ஸோ, இதுக்காக தான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச டவுட் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நெறைய பேருக்கு வரக்கூடிய டவுட். அதே மாரி தூங்குறதுன்னா தூங்கலாம், சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், வெளிய போலாம், நார்மலா நீங்க எப்படி இருப்பீங்களோ இருக்கலாம். இப்ப குளிக்கணுமா? கிரகணம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு நெறைய பேருக்கு டவுட் வரும். இப்ப நீங்க வெளிய போயிட்டு வர்றீங்க. ரொம்ப வெயில் உங்க மேல பட்டுருச்சு அப்படின்னா, நீங்க குளிக்கிறது நல்லது. மத்தபடி நீங்க வெளிய போல, வீட்ல தான் இருக்கீங்கன்னா, நீங்க குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேற எதுவாவது டவுட் இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, மேலும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.